Dear students, I am Tajuddin. Now you are watching TD Max Academy YouTube channel. Now I am going to teach Standard 12 second chapter complex number exercise 2.2 concepts. The concepts book la pathinga page number 54 to 56 la irukra concept mattum na ipo explain panna poren. Listen carefully. So first, what is capital C? Capital C means how to represent a set of all complex number in one letter means that is capital C. We know very well how to represent real numbers capital R. Similarly, what is capital C means set of all complex numbers. That's all. Second point, x squared plus 1 equal to 0. How to find this equation solution? Solution means we have to put instead of x here one number. That number square should be minus 1. Then only minus 1 plus 1 equal to 0. அப்போ தான் அந்த ஈக்குவேஷன் சால்வ் ஆகும். ஸோ நான் எக்ஸுக்கு ஏதோ ஒரு நம்பர் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி பண்ணனா அதை ஸ்கொயர் பண்ணி அந்த ஆன்சர் தட் ஆன்சர் சுட் பி ஈக்குவல் டு minus 1. தென் ஒன்லி minus 1 plus 1 equal to 0. ஸோ இது குவாட்ரட்டிக். திஸ் இஸ் கால்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஹேஸ் டூ சொல்யூஷன். ஸோ நான் இப்போ டூ சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனுக்கு. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். லிசன். x square plus 1 equal to 0. So I need two solution. Instead of x I need two solution. So நான் xக்கு ஏதாச்சும் ஒரு ரெண்டு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணணும், அதை ஸ்கொயர் பண்ணணும், ஆன்சர் நெகட்டிவ் -1 வரணும். ஸோ அதனால தான் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். அதுக்கு ஒரே ஒரு வே ஒன்லி ஒன் வே ரூட் -1. நீங்கள் ரூட் -1 கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா the answer is instead of x substitute root -1. Then instead of x equal to root -1, then the whole square plus 1, the whole square cancel -1 plus 1 equal to 0. So one of the answer instead of x equal to root -1. Another one of the answer x equal to minus of square root of -1. Instead of here minus of square root of -1, if you substitute means what happened? Minus the whole square, minus square also plus, then square root of 2 cancel, then answer is -1. Again this answer -1, here +1, so again answer is 0. Therefore it has also two solution. How to find the solution? X squared equal to -1, x equal to plus or minus square root of -1. But the question என்ன அப்படின்னு சொன்னால் square root of -1 is not a real number. So in the equation, this is quadratic equation, it has two solution, but the two solution not in real number system. என்னால் ரியல் நம்பரில் இங்கே கொண்டு போய் ஏதாச்சும் ரியல் நம்பர் மீன்ஸ் திஸ் இஸ் கால்டு ரியல் ஆக்சிஸ், ரியல் நம்பர்ஸ். இதில் இருக்கிற எந்த நம்பரை கொண்டு வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 அப்படிங்கிற நம்பர் இந்த ரியல் நம்பர் லைனில் இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வேல்யூ root 1 அது இங்கே தான் இருக்குது. அதை நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இன்ட்ரோவில் நீங்கள் போய் பார்த்துக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 இந்த லைன்லேயே இல்லை. அப்போ இது என்னென்னு மேத்தமெட்டிஷியன்ஸ் என்ன பண்ணாங்க, திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி திங்க் பண்ணும்போது நான் ஆல்ரெடி இன்னொரு காரணம் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் வீடியோவில். இதுவும் அனதர் ஒன் ஆஃப் த ரீசன். இப்படி திங்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நம்மகிட்ட இருக்கிற நம்பர் சிஸ்டம் நாட் இனஃப்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு என்லார்ஜ், அதை விட ஒரு பெரிய லார்ஜ் நம்பர் சிஸ்டம் வேணும்னு தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காஸ் அப்படிங்கிறவர் தான் z equal to x plus iy அப்படிங்கிற மெத்தடில் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கணும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணார். ஏங்கிறதெல்லாம் இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸோ அதனால தான் நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் திஸ் இஸ் கால்டு i instead of square root of -1 I. Therefore this equation solution x equal to plus or minus I, but I is not a real number, this is imaginary number or complex number. So இப்போ plus I கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் I squared value -1 we know very well. So -1 plus 1 0, minus I squared, minus I the whole square also again -1 because minus I the whole square, this minus square means positive, then I squared is -1. Therefore again so -1 plus 1 0. So this equation has two solution, but the two solution not in real number, but it has two solution in complex number system. That is the answer. So இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு அங்கே போய் கோ த்ரூ பண்ணி பாருங்கள், புக்ஸை ரீட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும் கான்செப்ட். நெக்ஸ்ட்
third point, definition 2.1, z equal to x plus iy. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். வெக்டரை ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஏ வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர் ஈக்குவல் டு ரெப்ரசென்ட் பண்ணிடுவோம். சேம் மெத்தட் சிமிலர்லி காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஹவு டு ரெப்ரசென்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மீன்ஸ் z1 z2 z3 இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லி நேம் வச்சுருக்காங்க. இது காஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த மெத்தடை இன்ட்ரோடியூஸ் பண்ணார், காஸ் அப்படிங்கிற மேத்தமெட்டிஷியன்ஸ். ஓகே, அது போக ஓகே சார் z ஈக்குவல் டு ரெப்ரசென்ட் பண்ணுறோம், அது என்ன எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு சொன்னால் நல்லா லிசன் பண்ணிக்கங்க. இப்போ ஆல்ரெடி நீங்கள் எக்ஸசைஸ் 2.1 ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸில் ஃபைனல் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா அந்த ஐ ஸ்கொயர் ஐ க்யூப் இதெல்லாம் சம் பண்ணால் ப்ராடக்ட் பண்ணால் இந்த மாதிரி பண்ணும்போது ஃபைனல் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் ஆன்சராக வந்திருக்கும். -1 + i +1 + i இந்த மாதிரி ஆன்சரெல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ இப்படி ஒரு ஆன்சர் வருது, இது எங்கே இருக்குங்கிறது ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 1 அப்படின்னு இருக்குன்னா இது இமேஜினரி நம்பர், ஆக்சுவலாக இது ரியல் ஆக்சிஸ், திஸ் இஸ் கால்டு இமேஜினரி ஆக்சிஸ். நம்ம நார்மலாக கிராஃப் ஷீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. கிராஃப் ஷீட்டில் இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், தேர்ஃபோர் திஸ் இஸ் கால்டு XY plane ஆர் கார்ட்டீசியன் பிளேன் சொல்லுவோம். பட் ஹியர் திஸ் பிளேன் இஸ் கால்டு ஆர்கான் பிளேன். அது நெக்ஸ்ட்டு நம்ம வருவோம், ஆர்கான் பிளேன் 5th வரும்போது வருவோம். பட் திஸ் இஸ் கால்டு ஆர்கான் பிளேன். அப்போ ஆர்கான் பிளேன் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இன்ஸ்டடாக ரியல் ஆக்சிஸை நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ், இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் ரியல் ஆக்சிஸ் இமேஜின் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி இமேஜின் பண்ணால் இந்த பிளேனோட நேம் ஆர்கான் பிளேன் ஆர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் அப்படி தான் சொல்லணும் கம்பல்சரி. ரைட், இப்போ 1 + iங்கிற ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த பிளேன் ஃபுல்லாக நம்பர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து 1ன்னு இருந்தால் இங்கே மீனிங் என்ன 1i இருக்குன்னு அர்த்தம். இங்கே 2னா 2i, 3னா 3i, 4னா 4i, பிகாஸ் திஸ் இமேஜினரி லைன். இங்கே -1னா -1 × i, தட் இஸ் -i, -2i, -3i, -4i தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் -1 + i இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே, இப்படி ஒரு நம்பர் நம்மளுக்கு வருது ஆன்சரில். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் -1ன்னு சொன்னால் இந்த -1 இங்கே இருக்கிறத வந்து ரியல் பார்ட் ரியல் ஆக்சிஸில் போய் பார்க்கணும், ரியல் நம்பரில். இது இமேஜினரி ஆக்சிஸில் கொண்டு போய் நீங்கள் எப்படி கிராஃப் ஷீட்டில் நம்பர்ஸை பாயிண்ட்டை பிளாட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி -1 எக்ஸ் ஆக்சிஸில் அதாவது ரியல் ஆக்சிஸில் -1, ஒய் ஆக்சிஸில் ஐங்கிறது இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஐக்கு முன்னாடி 1ங்கிற நம்பர் இருக்குது. இல்லை சப்போஸ் -1 + 2i இருக்குதுன்னு சொன்னால் பிஃபோர் i 2ங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் -1 + iங்கிறது இந்த இடத்துல இருக்கிற காம்ப்ளெக்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்டு -1 + i. ஸோ இதை நீங்கள் z1 = நேம் கொடுத்துக்கலாம், தட்ஸ் ஆல். ஸோ z1ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். சார் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது -1 + 2i, எக்ஸ் ஆக்சிஸில் -1, ஒய் ஆக்சிஸில் 2 மூவ் பண்ணணும். ஸோ 2 மூவ் பண்ணால் 1 2. ஸோ திஸ் பிளேஸ் திஸ் இஸ் கால்டு -1 + 2i. ஸோ இந்த மாதிரி இந்த பிளேன் ஃபுல்லாக நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அது எந்த ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு சொன்னால் எல்லா நம்பர்ஸுமே இதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்கேன் 2 + i அப்படின்னு சொன்னால் எக்ஸ் வேல்யூ 2, தட் மீன்ஸ் ரியல் ஆக்சிஸ் வேல்யூ 2, ஒய் வேல்யூ இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் இமேஜினரி வேல்யூ 2, இங்கே 1i தான் இருக்குது. ஸோ 1, தேர்ஃபோர் திஸ் பிளேஸ். ஸோ எல்லா நம்பரும் 2 + i. So all the numbers in the form of x plus iy ஃபார்மெட்டில் தான் உருவாகுது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நம்பரும் அதை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. தேர்ஃபோர் z = x + iy இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஜென்ரலாக நம்ம வந்து டினோட் பண்ணணும். அப்படி டினோட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற ஆல் த நம்பர்ஸ் ரியல் நம்பர்ஸையும் சொல்ல முடியும், இமேஜின் நம்பர்ஸ் இதுக்கு பேர் பியூர்லி இமேஜினரி அதையும் சொல்ல முடியும், ரியல் ஆக்சஸ் இல்லாமல் மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் முடியும். அது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். லிசன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில முக்கியமான விஷயம். வாட் இஸ் எக்ஸ்? எக்ஸ் இஸ் கால்டு ரியல் பார்ட் ஆஃப் ஜெட்னு சொல்லுவாங்க. ரியல் பார்ட் ஆஃப் ஜெட்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸுங்கிற இடத்துல இருக்கிற நம்பர் ரியல் பார்ட்டுன்னு சொல்லணும். ஜெட்னா ஜெட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட். எக்ஸாம்பிளோட பார்ப்போம். எக்ஸாம்பிள் z1 = 3 + 4i. This is one complex number. So this complex number, what is
what is real part of this complex number? This complex number means z1. Z1 means 3 plus 4i. Real part ங்கிற இடத்துல என்ன இருக்குன்னு சொன்னா instead of x, x the real part. So that is equal to here x. So instead of x இங்க என்ன இருக்கு? Real part of here z1. இங்க z ன்னு போடுறேன்னா z ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஜெனரலா நம்ம எடுத்துக்கிட்டோம். இங்க நான் z1 ன்னு போட்டுறேன்னா z1. அப்படினா z1 ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட். What is the real part of z1? இங்க ரியல் பார்ட் x க்கு பதிலா என்ன நம்பர் இருக்கு? 3. Therefore real part of this complex number is 3. அதனால இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல பார்த்தா ரியல் பார்ட்ல தான் 3 கொண்டு போய் மார்க் பண்ணி வச்சிருப்போம். 3 + 4 எங்க மார்க் பண்ணுவோம்? x வேல்யூ அதாவது ரியல் பார்ட்ல 3 ங்கற பிளேஸ்லயும் இமேஜினரி பார்ட் நெக்ஸ்ட் im imaginary part of z equal to y. நல்லா ஞாபகம் வச்சுங்க. imaginary part of z equal to only y. y ஐ மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். i ஐ சேர்த்து எடுத்துக்க கூடாது. ஏனா imaginary part அதாவது பாத்தீங்க சொன்னா i கூட இருக்கக்கூடிய அந்த y அது மட்டும் தான் நாம என்ன சொல்லுவோம்னு சொன்னா imaginary part. Therefore here imaginary part of z1 equal to 4. So இது 3 இது 4. So இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி how to represent complex number in plane? 3 actually பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 டைப்ல ஆர்கான் பிளேனை பிளாட் பண்ணலாம். ஒன்னு பாயிண்டா ரெப்ரசன்ட் பண்ணலாம் இல்ல பொசிஷன் வெக்டரா பண்ணலாம். அத பத்தியும் பாப்போம். இப்போ நான் பாயிண்டா மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறேன். பாயிண்ட் அப்படினு சொன்னா பாத்தீங்கன்னா இப்போ நான் இங்க பாயிண்ட் மாதிரி வச்சா அது பாயிண்ட். இத 2,1 ன்னு கூட மேத்தமேட்டிக்ஸ்ல சொல்லுவாங்க. 2,1 ஆர்டர்டு பேராவும் சொல்லலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பரை இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3 + 4 ஐ 3,4 x வேல்யூ 3 y வேல்யூ 4 ஜஸ்ட் நீங்க எப்பவும் படிக்கிற மாதிரியே தான் பட் மீனிங் இது வந்து ஆர்கான் பிளேன்ல இருக்கு. so this is called 3 + 4i or 3,4 இப்படி நம்ம z1 equal to அப்படினு சொல்லிட்டு போய்க்கலாம். z1 equal to அப்படினு சொல்லிட்டு போய்க்கலாம். so இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல what is x? X is called real part. What is y? Y is called imaginary part. Always this and x and y always real number ஆ இருக்கும். x ஒரு ரியல் நம்பரா இருக்கும், y ஒரு ரியல் நம்பரா இருக்கும். பட் y கூட i வரங்காட்டி இந்த ஹோல் நம்பரை காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்றோம். இந்த பார்ட்டை இமேஜினரி பார்ட்னு சொல்றோம். பட் yங்கிற இடத்துல வரக்கூடிய நம்பர் என்னவா இருக்கு பாருங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரியல் நம்பரா தான் இருக்கும். பட் இது கூட only i இருக்கு அவ்வளவுதான். Therefore real part imaginary part. இந்த மாதிரி எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா சார் இப்போ எக்ஸாம்பிள் z1 z2 சார் z2 equal to இதுல இருக்கு 4i. how to represent this method? z equal to x plus iy. how to represent means very easy, just you put 0 plus 4i. Understand? Because what is 0 plus 4i value? That is equal to 4i. So instead of 4i you can rewrite 0 plus 4i. Then what is real part of z2? நீங்களே ஆன்சர் சொல்லுவீங்க. what is real part of z2? yes, which is equal to 0. what is imaginary part of z2? yes, which is equal to 4. similarly இது நான் எடுத்துக்கிட்ட இந்த நம்பரை பார்த்தீங்க சொன்னா this number is called purely imaginary. இந்த லைன் மேல இருக்கக்கூடிய அத்தனை நம்பர்ஸ் ஆர் கால்டு purely imaginary numbers because real part மட்டும் இங்கே இன்னொரு real part i அது மட்டும் இன்வால்வ் ஆயிருக்குது. சாரி imaginary part மட்டும் இன்வால்வ் ஆயிருக்கு, ரியல் பார்ட் இல்லங்காட்டி இது purely imaginary னு சொல்லுவாங்க. அதே இந்த இடத்துல இருக்கிற எல்லா நம்பர்ஸ் நான் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் z3 equal to 4ங்கற நம்பர் எடுத்துக்கோமே 4. z3 equal to 4 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டோம் சொன்னா இப்போ இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா சொன்னா எஸ் இட் இஸ் ஆல்சோ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இத காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லலாம், ரியல் நம்பர்னு சொல்லலாம், இன்டிஜர்னு சொல்லலாம், நேச்சுரல் நம்பர் சொல்லலாம், ஹோல் நம்பர் சொல்லலாம். no problem. this also complex number because these all the numbers are called complex numbers அப்படிங்கற மைண்ட்ல வச்சுக்கோங்க. so z3 also one of the complex number. எக்ஸாக்ட்டா இதுக்கு ரியல் நம்பர்னு சொல்லிக்கலாம் இல்ல நேச்சுரல் நம்பர் இந்த மாதிரி ஏதோ அதாவது நேம் அதுக்கு நம்ம சொல்லிக்கலாம். எஸ் நெக்ஸ்ட் இதை எப்படி சார் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த ஃபார்மட்ல எழுதுறதுன்னு சொன்னா z3 equal to 4 plus 0i. very simple. 4 plus 0i. so 0 into i 0, 0 plus 4 again 4. so எல்லா நம்பரையும் அதனால தான் காஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணியிருக்காரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா நாட் ஒன்லி 3 plus 4i 4 இந்த மாதிரி இருக்க நம்பர்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம ரியல் நம்பரும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஸோ அதையும் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். therefore here real part of z3 equal to what? 4. imaginary part of z3 equal to what? 0. ஸோ இதிலிருந்து ரெண்டு ரூலை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு 1 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது.
if x equal to 0, if x equal to 0, இங்கே x equal to 0, then ரியல் பார்ட் 0 ஆயிடுச்சுன்னா இந்த நம்பர் என்ன நம்பராக இருக்கும்? பியூர்லி இமேஜினரி. இது நம்ம புக்கில் இருக்கிற ஒரு வேர்டு, எடுத்து படித்து பாருங்கள். ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 0, இங்கே 0 ஆயிரும். இங்கே 0 ஆச்சுன்னு சொன்னால் அந்த டைப் ஆஃப் நம்பர் IY மட்டும் தான் கிடைக்கும். தட் இஸ் 4i, லைக் தட் 4i 3i -2i -3i இந்த மாதிரி நம்பர்லாம் வந்தாவே ரியல் பார்ட் கம்பல்சரி 0 ஆயிரும். தட் இஸ் எக்ஸ் வேல்யூ 0, தென் தட் இஸ் கால்டு பியூர்லி இமேஜினரி. தென் ஹியர் z3 equal to 4, here y equal to 0, instead of y equal to 0, y equal to 0, then y equal to 0, this is called பியூர்லி ரியல்னு சொல்லணும் நெசசரி கிடையாது. ரியல் நம்பர்னு சொன்னால் இனஃப். ஏன்னா ரியல் நம்பர்ஸ் பியூர்லியெல்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர்ஸாக இருக்கணும்னா இந்த காம்ப்ளெக்ஸ் கண்டிஷன் என்னன்னா y 0 ஆகணும். y 0னா இது 0 ஆயிரும். தேர்ஃபோர் தட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பியூர்லி ரியல் நம்பர். when x equal to 0, this complex number called purely imaginary number. ஏன் பியூர்லிங்கிற வேர்டு அங்கே இமேஜினரி நம்பருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே சப்போஸ் y not equal to 0னா, y not equal to 0னா மீனிங் என்ன? இது 0 ஆயிடக்கூடாது. இது 0 ஆயிடக்கூடாதுன்னு இது என்ன வேணால் ஆகலாம்னு இருக்கும். ஸோ இது என்ன நம்பராக வேணால் இருக்கலாம், இது மட்டும் 0 ஆயிடக்கூடாது. இது 0 ஆச்சுன்னா இந்த நம்பர் போய் இங்கே என்ன கிடைக்குன்னா இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இது 0 ஆகலை, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, y நாட் ஈக்குவல் டு 0. இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். y நாட் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் என்ன வேணால் மாறலாம். அப்படி எக்ஸ் என்ன வேணால் மாறலாங்கும் போது இந்த லைனில் இருக்கக்கூடிய நம்பரை தவிர மீதி நம்பர், ரியல் நம்பரை தவிர மீதி இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்கு என்ன சார் பேர்? எக்ஸப்ட் ரியல் நம்பர், ரிமைனிங் நம்பர்ஸ், அதைத்தான் இமேஜினரி நம்பர்ஸ்ன்னு நம்ம சொல்லணும். நல்லா ஞாபகம். இதுதான் முடிஞ்ச அவ்வளோதான் கான்செப்டே. என்ன அப்படின்னு சொன்னால் ரியல் நம்பர்ஸுக்கு பேர் ரியல் நம்பர். இந்த ரியல் நம்பர் லைன் மேலே இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ் எக்ஸப்ட் ரியல் நம்பர்ஸ் ஆர் கால்டு என்ன நம்பர்ஸ்னு சொல்லணும்? இமேஜினரி நம்பர்ஸ். அனதர் ஒன் நேம். இமேஜினரி நம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இந்த லைனில் இருக்கிறத தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ இந்த நம்பர் 4i 3i 2i 1i -i இதெல்லாம் இமேஜினரி நம்பர் தான். 2 + i 3 இது எல்லாமே இமேஜினரி நம்பர்ஸ் தான். சார் -2 இமேஜினரி நம்பரா? நோ. சார் +2 இமேஜினரி நம்பர்? நோ. ஸோ இந்த லைன் மேலே இருக்கிற எந்த நம்பரும் என்ன கிடையாது? இமேஜினரி நம்பர் கிடையாது. அதை மட்டும் ஞாபகம். மீதி எல்லா நம்பரையும் இமேஜின் நம்பர்னு சொல்லுவாங்க. நம்ம புக்கில் இருக்கிற பாயிண்ட் தான். அதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது மொத்த நேம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஓவராலாக. இது ரியல். நான் ரியல்னால் என்ன அர்த்தம்னா ரியலை தவிர மீதின்னு அர்த்தம். நான் ரியல்ங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன? ரியலை தவிர மீதி. அப்போ நான் ரியல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் நம்பரை தவிர மீதின்னு அர்த்தம். ஸோ நான் ரியல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னாலும் இமேஜினரி நம்பர்னாலும் ஈக்குவல், மீனிங் ஒன்று தான், ரெண்டும் வேறு வேறு கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி எப்போவுமே மேக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி ரீட் பண்ணி பழகணும் அப்படின்னு சொன்னால் இது ஃபுல்லாக பியூர்லி இமேஜினரின்னு சொல்லி பழகணும். கேட்டாங்கன்னா சரி இல்லை சார் நான் இதை இமேஜினரி நம்பர்னு சொல்லாமல் தாராளமாக சொல்லலாம். அதேமாதிரி இந்த நம்பர் ரியல் நம்பர்ஸ்னு சொல்லணும். இந்த லைன் மேலே இருக்கக்கூடிய தவிர மீதி எல்லா பிளேனில் இருக்கிற மொத்த நம்பர் சொன்னால் நான் ரியல் காம்ப்ளெக்ஸ் சொல்லலாம், ஆர் நீங்கள் என்ன சொல்லலாம்? இமேஜினரி நம்பர்ஸ்னு சொல்லலாம். இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், 0க்கு மட்டும் ஸ்பெஷல். இப்போ நம்ம இங்கே ஒரு கண்டிஷன் பார்த்தோம். சரி அந்த y நாட் ஈக்குவல் டு 0 ஏன் சார் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த y நாட் ஈக்குவல் டு 0னா தான் நீங்கள் என்ன சொல்லணும்? இமேஜினரி நம்பர்ஸ்னு சொல்லலாம். நான் ரியல் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏன்னா y நாட் ஈக்குவல் டு 0னா இங்கே இருக்கிற எல்லா நம்பரும் கிடைக்கும். y 0 ஆனால் என்ன ஆகும்? y 0 ஆனால் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. சப்போஸ் y 0 ஆனால் இது எல்லாம் 0 ஆயிரும். அப்போ எக்ஸ் மட்டும் கிடைக்கும். எக்ஸ்னால் என்ன அர்த்தம்? ரியல் பார்ட். ரியல் பார்ட்டில் ரியல் நம்பர் மேலே இருக்கிறது மட்டும் கிடைக்கும். அப்போ y 0 ஆகலை அப்படின்னா இந்த நம்பர் கிடைக்கவே கிடைக்காது. மீதி இந்த நம்பரை தவிர எல்லா நம்பர்ஸும் கிடைக்கும். அதான் கண்டிஷன் இது கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில் எப்படி கண்டிஷன் கொடுத்துருப்பாங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு யூஸ் பண்ணலாம், ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா யூஸ் பண்ணலாம், ஏ ப்ளஸ் ஐபி யூஸ் பண்ணலாம், என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். இதை கொடுத்துட்டு வேர் பீட்டா நாட் ஈக்குவல் டு 0ங்கிற இந்த வேர்டு கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துருப்பாங்க. எல்லாம் மீனிங் ஒன்று தான். எப்படி கொடுத்தாலும் எப்படி எழுதினாலும் ஆன்சர் ஒன்று தான். நெக்ஸ்ட் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் 2.2 பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்துடலாம். ஆர்கான் பிளேன்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வென் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லாமல் அதை ரியல் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா திஸ் இஸ் கால்டு ஆர்கான் பிளேன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பிளேன். அப்புறம் பாயிண்டாக எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு சொன்னால் 2 + i இப்படி பாயிண்டாக மட்டும் நம்ம டினோட் பண்ணால் பாயிண்ட் அல்ல 2,1 டினோட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு பொசிஷன் வெக்டர்னால் எப்படி பண்ணணும்னு சொன்னால் இந்த பொசிஷன் வெக்டரோட யூசேஜ் நிறைய இருக்குது. நம்ம ஆல்ரெடி வெக்டரை படிச்சிருக்கோம். அந்த வெக்டருடைய கான்செப்டில் பொசிஷன் வெக்டர்னால் அது ஆரிஜினில் இருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைனை ட்ரா பண்ணி ஆரோ மார்க் போட்டால் முடிஞ்சு. தேர்ஃபோர் இதோடைய பொசிஷன் வெக்டர் இவ்வளோதான். இந்த ஆரோ மார்க்கு வெக்டரில் கூட இங்கே போட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக புக்கில் இங்கே போட்டிருப்பாங்க. அவ்வளோதான்.
ஸோ ஆர்கான் பிளேனில் பாயிண்டாகவும் நம்ம பிளாட் பண்ணலாம், பொசிஷன் வெக்டராகவும் இல்லை வெக்டராகவும் கூட பிளாட் பண்ணலான்னு சொல்லி நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு அதை எப்படி பிளாட் பண்ணுறது இந்த நம்பர் பிளாட் பண்ணி காமிச்சு நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்களே ஜஸ்ட்டு -2 -3னா உங்களுக்கு தெரியும். எக்ஸ் வேல்யூ -2 தட் இஸ் ரியல் வேல்யூ -2, இமேஜினரி பார்ட் -3, இமேஜினரி பார்ட் -3ன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம். நம்ம பேஜ் நம்பர் 56ல் 2 டயக்ராம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துக்குங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 54, 55, 56ல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நல்லா ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் என்ன பண்ணி கிளிக் பண்ணிங்க சொன்னால் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.